சின்ன திரை வந்து ஆக்சுவலி நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் ஆக்சுவலி போனேன். எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. இன்னைக்கு நான் கேமரா முன்னாடி கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக சின்ன திரை தான். பட் டு பி அ பார்ட் ஆஃப் சினிமான்றது வந்து எனக்கு ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீம் மாதிரி. ஸோ அது வந்து கொஞ்ச நாளைக்கு சீரியல் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் படங்கள் நடிக்கலாம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் எனக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்தீங்கன்னா நிறைய படங்கள் நான் நடிப்பேன். இப்போ 2 படங்கள் நான் முடிச்சிருக்கேன். குற்றம் கடிதல் 2 பண்ணியிருக்கேன். அதில் ஒன் ஆஃப் த லீட் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட் ஒன்று அதுவும் முடிஞ்சிருக்கு. அடுத்தது இது. இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வருஷம். ரொம்ப பெரிய ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீமாக இருந்தது. இந்த வருஷம் நான் படங்களுக்குள்ளே நான் காலடி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அடுத்த வருஷம் இன்னும் நிறைய படங்கள் நடிப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ லெட்ஸ் see. அப்பா டைரக்ட் பண்ணதே இல்லையே? ஆமாம், அப்பா டைரக்ஷன் கிடையாது, ஸ்கிரிப்ட் தான். மேபி அப்பா ஸ்கிரிப்டில் நடிக்க வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் தான் சொல்லணும். அவர் சான்ஸ் கொடுத்தாருன்னா நடிப்பேன். பாதுகாப்பு தான் அப்பா ஏன்பா இப்படி மாட்டி விடுறீங்க? பதில சொல்லுமா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னுலாம் கிடையாது. அவரும் இந்த படத்துல நடிக்கிறாரு. அது சும்மா தான் சொல்லியிருப்பாரு. அவரும் இந்த படத்துல ஒரு சின்ன கேரக்டர் பண்றாரு. ஸோ அதுக்காக வந்திருக்கேன், வேற படத்துக்காக. அதெல்லாம் கிடையாது, சும்மா. அப்ப அது நான் இப்போவே சொல்லிட்டேன். அப்புறம் படம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுல, டைரக்டரை கேளுங்க. சொல்லக்கூடாது, இதுக்கு மேலே எதுவும் சொல்லக்கூடாது. ஆக்சுவலி இது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நான் படத்துல நடிக்கிறதே ஆக்சுவலி அப்பாவுக்கு பிடிக்கல. இப்போ கூட வேண்டா வெறுப்பா தான் உட்காந்துருக்காரு. அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் பயங்கர சண்டை போட்டு பெர்மிஷன் கேட்டு பல வருஷம் போராடி தான் வந்து அவர் ஓகே சொன்னார். ஸோ எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குல்ல, எப்போவுமே அவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். எனக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. சரி உனக்கு பிடிச்சிருக்குன்னா பண்ணுன்னு சொல்லுவார். ஸோ அதுதான் நடிப்புன்றது வந்து நம்மளா இருக்கிறது தான் நடிப்பு. அதுதான் அப்பா எனக்கு கொடுத்துருக்குற அட்வைஸ். ஸோ நானாக இருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி பெரிய அட்வைஸ்லாம் இல்லை. இதுதான் பண்ணும் அதுதான் பண்ணுன்னு சொல்ல மாட்டாரு. எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓகே. பட் அவர்கிட்டயும் நான் ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பா அவரும் தான் கேட்பாரு. மோஸ்ட்லி அப்பா கேட்பாரு, அப்புறம் நான் கேட்பேன். 2 பேரோட ஒப்பீனியனும் தான். பட் முக்காசி நான் தான் டிசிஷன் மேக்கிங்னா அது நான் தான். அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போதானே பேசினாரு. அவ்வளோ நல்ல கதையா இருந்தா கண்டிப்பா பண்ணலாம். நான் சின்ன திரையை விட்டு வந்து ஆல்மோஸ்ட் 1 year ஆகுது. ஆனாலும் வந்து என்னை யாருமே மறந்த மாதிரி தெரியல. சோஷியல் மீடியாலாம் நான் என்ன போஸ்ட் போட்டாலோ அவ்வளோ லைக்ஸ், கமெண்ட்ஸ், இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ், தொடர்ந்து எனக்கு நிறைய அன்பு கொடுத்துட்ருக்காங்க. இதே மாதிரி இதே அன்பும் ஆதரவும் என்னோட சினிமா ஜேர்னிலையோ இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். முப்படைகள் மாதிரி கண்ணு மாதிரி எல்லாரும் நின்று பயமா பார்க்கறதுக்கு எனக்கும் அப்படிதான் இருந்தது. என் பொண்ணுக்கு பாதுகாப்பா வந்து ஒரு ஓரமா நின்றுட்டு இருந்தேன். கொண்டு போய் மேடையில் உட்கார வச்சுட்டாங்க. எனவே உங்களை எல்லாரும் இந்த நேரத்தில் சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சி. சின்ன படங்கள் எடுக்கிறதே இப்போலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில வந்து நம்ம லோகேஷ் சார் ப்ரொடியூசர் வந்து இந்த கதையை கேட்டு நான் தயாரிக்கிறேன்னு முன் வந்ததுக்காக அவருக்கு ஏன்னா சின்ன படங்களை இப்போ யாரும் பார்க்கறது இல்லைன்றாங்க, தியேட்டருக்காரங்க வாங்கறது இல்லைன்றாங்க, வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, தியேட்டரில் போனதுக்கு ஆள் இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் நல்ல கதைகள் சரியாக அமையறதில்லை. அதுதான் என்னுடைய கருத்து இருக்கு. அதனால நல்ல கதைகள் அமைஞ்சால் கண்டிப்பாக சின்ன படங்கள் ஜெயிக்கும் அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள்லாம் நான் காட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மணிகண்டன் படம் பற்றி பார்த்தீங்கன்னா லவ்வர், இது குடும்பஸ்தன்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காரு. இன்னும் அவர் வந்து நிறைய ஹிட்டு கொடுப்பாரு நம்பிக்கை இருக்கு. அதே போல் சின்ன சின்ன இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படமும் டைரக்ட் பண்ண கதை சொன்னார், நான் கேட்கல, எனக்கு இன்னும் சொல்லிச்சு ரொம்ப அருமையான கதை சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கணும். சின்ன சின்ன படங்களுடைய அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் நான் சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன். நான் 40 வருஷமாக சினிமாவில் இருக்கிறேன். நல்ல கதையை பண்ணுங்க ஃபஸ்ட்டு, அதான் முக்கியம். நல்ல கதையை பண்ணால் அதை வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கதை நல்லா இல்லைன்னா வாங்க மாட்டாங்க. ஒரு நல்ல கதை தோத்ததா சரித்திரமே கிடையாது. அதே மாதிரி ஒரு குப்பை கதை ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. நல்லா இருந்தால் கண்டிப்பாக டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குவாங்க, தியேட்டர்லேயும் வாங்குவாங்க. அதனால் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் கதையில் முழு கவனத்தை நீங்கள் செலுத்தணும்னு என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். அது எல்லாருமே ஒன்றா சேர்த்து மலையாளத்துலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு கதையில் ஏதாவது நிறைகள் தான் ஒருத்தர் பரிமாறிப்பாங்க. இங்கே அந்த ஒற்றுமையெல்லாம் கிடையாது. அதனால் இது தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த யங்ஸ்டர்ஸ் இப்போ சின்ன கதைகள் பண்ணும்போது ஒரு 2 கோடி 3 கோடி எடுத்தீங்கன்னா அந்த கதையை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு டீம் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ரூமை எடுத்துக்கிட்டு எல்லாரும் அவங்க கதையை பரிமாறிட்டு அதில் இருக்கிற குறை நிறைகள்லாம் நீங்களே வந்து பரிமாறிக்கிட்டு நல்ல கதையை அழகாக செதுக்கி
ஒரு தொடர்ந்து போல ஒரு 10 படங்களை சின்ன படங்கள் ஜெயிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை வாங்கறதுக்கு அது தயாரிக்கிறதுக்கு தயாரிப்பாளர் வருவாங்க. ஆனா கண்டினியூஸா ஒரு 10 படம் ஹிட் ஆகும். அப்பதான் பெரிய படங்களோட போட்டி போட முடியும். அதனால யங்ஸ்டர்ஸ்லாம் கதையில முழு கவனத்தை செலுத்தணும்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளா நான் இதை ஃபீல் பண்றேன். கதையில முழு கவனத்தை செலுத்துங்க. சும்மா ஏனோ தானோ அப்படின்ட்டுலாம் இல்லாம இப்போ நான் பாக்கியராஜ் சார் இருக்கும்போது 24 மணி நேரமும் கதையை பற்றி தான் எனக்கு சிந்திக்க எனக்கு பழகினேன். அதனால தான் நான் வந்து சில படங்களை என்னால் ஹிட் கொடுக்க முடியும். அதே போல் நீங்களும் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து கதையில் முழு கவனத்தை செலுத்தி ஒரு டீமாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு ரூம் எடுத்துக்கிட்டு ஒரு ஹால் எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஒருத்தர் கதையை நீங்களே ஒருத்தர் சொல்லி பார்த்துக்கிட்டு அதில் குறை நிறைகள் இருந்தால் சரிப்பட்டு அப்புறம் நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லுங்கள். ஸோ நல்ல கதை தோறுதா வரலாறே கிடையாது. அதனால இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து நல்ல கதை பண்ணி ஜெயிச்சு தொடர்ந்தா போல ஒரு 10 படங்களை நீங்கள் சூப்பர் டூப்பர் இட்டு கொடுத்தீங்கன்னா சின்ன படங்களை வாங்குறதுக்கும் தியேட்டருக்காரங்க தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி ரெடியாக இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு முயற்சிகளை நீங்கள் பண்ணணுன்றது எனக்கு தாழ்மையான வேண்டுகோள். அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படமும் அதே போல் ஒரு சின்ன படம் தான், உண்மையான ஒரு கதை. இதுவும் ஜெயிக்கும், கண்டிப்பாக ஜெயிக்கும். ஏன்னா கிஷன் இந்த கதை சொல்லும்போது அவருக்கு சின்சியாரிட்டி எனக்கு தெரிஞ்சுது. ஒரே ஷெட்டில் இந்த படத்தை முடிக்கிறாங்க, அது ஒரு பெரிய விஷயம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஷெட்டில் எடுக்கிறாங்க ஃபைனான்ஸ் முன்னிருக்கு சூழ்நிலையால். ஆனால் ஒரே ஷெட்டில் அவர் பிளான் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படம் ஒரே ஷெட்டில் அழகாக தொடங்கி வெற்றிகரமாக முடிக்க என்னோட மதிப்பான வாழ்த்துக்கள். அதுக்கான ப்ரொடியூசர் ஒரு அருமையான ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காது. கண்டிப்பாக இந்த படம் வெற்றிகரமாக தொடங்கி வெற்றிகரமாக முடிஞ்சு வெற்றிகரமாக தியேட்டர் வெளி வந்து பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். பயோவன் பிக்சர்ஸுடைய முதல் தயாரிப்பில் நான் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிக்கிறேன். டைரக்டர் கிஷான் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மேபி இந்த படம் நிச்சயமாக ஒரு வழக்கமான ஹரார் படமாக இல்லாமல் ஒரு புது விதமான ஒரு பெரிய முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். நான் கதை கேட்டேன், கதை ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அப்படி ஒரு படத்தில் எனக்கும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்கிறதுக்கு இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ணுற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய சக கலைஞர்கள் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வழக்கமாக கேட்குறது தான், பத்திரிகைகள் இல்லாமல் இங்கே படங்கள் இல்லை, ஊடக நண்பர் இல்லாமல் இல்லை. உங்கள் எல்லாரோட உதவியும் ஒத்துழைப்பும் எப்பயும் வேணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். நன்றி. என்ன நிறைய பேர் வந்து டிவியில் பார்த்துருப்பாங்க. சினிமாவுக்கு வந்து நான் ஒரு புதுமுகம் தான். ஆனால் ஒரு புது முகத்துக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய லீடிங் கேரக்டர் கொடுத்த இயக்குனர் கிஷன் சாருக்கும் ப்ரொடியூசர் லோகேஸ்வரன் சாருக்கும் இந்த நேரத்தில் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த படம் வந்து சார் சொன்ன மாதிரி வழக்கமாக இருக்கிற ஹாரர் மூவிஸ் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான கதைக்களமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜேர்னர். ஆக்சுவலி ஹாரர் பொதுவாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கதையை கேட்கறதுக்கு முன்னாடியே நான் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கதை கேட்டதுக்கப்புறமா எனக்கு இன்னும் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. அதனால படம் வரும்போது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கும் எனக்கும் இந்த படத்துக்கும் கொடுப்பீங்க நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.